சேரனின் அமெரிக்க தளம் தகர்ப்பு. ஹர்முஸில் AH-64 மூழ்கியது. அமெரிக்காவின் கப்பலை தாக்கி 34 பேரை கொண்ட இஸ்ரேல் பயத்தினால் அப்படி செய்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த நெத்தன்யாகு. ஷகீபில் பாய்ந்த அபாபில். ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோக்கள். ஹிஸ்புல்லா அனுப்பிய கலிலியோ மிசில்ஸ். எலே துறைமுகம் இஸ்ரேலில் பற்றி எரிகிறது. சோமாலியா ஃபீஃபா உமருக்கு நேர்ந்த அநியாயம். ஓமன் கடற்கரையில் தாக்கப்பட்ட இந்திய கப்பல். இப்படி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நேற்றைய தினம் நடந்த அந்த தாக்குதல், முதல்ல என்ன சம்பவம் நடந்தங்கிறத நம்ம கடந்த வீடியோவில் விளக்கி இருந்தோம். தஹியேவை இஸ்ரேல் தாக்குனா, பதிலுக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினா, பதிலுக்கு ஈரான் கொடுத்த அடி மிக வலிமையானதா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் இதை இப்படியே நிறுத்துங்கன்னு சொல்லி நெத்தன்யாவு சத்தம் போட்டு இந்த போரை நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது எந்த போர்னு சொன்னா, போர் முழுவதுமாக நின்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மிசில்ஸ் அட்டாக்கு பறந்த அளவுக்கு தாக்குதல் இருக்குல்ல, அதாவது மிகப்பெரிய வெடிப்பு சம்பவங்கள், தாக்குதல் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்திகளை பாருங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லா இடங்கள்லையும் ஆட்டையை போட்டு அந்தந்த ஊரில் போய் இராணுவ தளவாடங்களை வச்சு அங்கங்கே வேவு பார்க்கறது, இதுதான் அவனுக்கு வேலையே. இல்லாட்டி இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், டாக்ஸ் அதிகமாக போட்டு வசூல் பண்ணி அதை ஆட்டையை போட்டு நாங்கள் வல்லரசுன்னு உலகத்துக்கு காட்டிக்கிற கேவலமான வேலையை அமெரிக்கா செய்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவினுடைய ஆட்சியாளரை சொல்கிறோம், மக்களை சொல்லலாம் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி ஆட்டையை போட்ட இடங்களில் ஒன்று தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய சேரன். அது மட்டும் இல்லாமல் கலிபான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. இது குர்திஸ்தான் பகுதியில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி எர்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான். இந்த குர்திஸ்தான்கிறது ஈராக்கினுடைய தனி ஒரு பிரதேசங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாட்டில் தனி பிரதேசம், அவங்களுக்கு தனி ஆளுமை இருக்குது, தனி ஏர்போர்ட் இருக்குது, தனி நாணயம் இருக்குது. அப்படி உள்ளக்கூடிய பகுதி இந்த குர்திஸ்கள். எப்பயுமே ஈரானுக்கு பிடிக்காதவர்கள். அமெரிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணான்னு சொன்னால், எப்படியாவது இந்த குர்துகளை பேசி எப்படியாவது வலையை விரித்து அவங்களை எப்படியாவது ஈரானுக்குள்ளே போய் நம்ம அடிக்க விடலான்னு ஒரு திட்டம் போட்டால் அதுவும் படிக்காமல் போச்சு. அந்த பகுதியில் இராணுவ தளவாடங்களை வச்சுருக்கான், கட்டுப்பாட்டு மையங்கள், ரேடார் கருவி வச்சு யாரெல்லாம் எங்கே போகிறாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற வேவு பார்க்குற வேலையை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான் ஈரானுடைய பாப்புலர் மொபிலைசேஷன் சொல்கிற அமைப்புகள். இங்கே பரவலா ஈரானுடைய அந்த குழுக்கெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க அங்கேயுமே FPV ட்ரோன், இந்த மாதிரியான பல ட்ரோன்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க, மிசில்ஸ் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, கடந்த பிப்ரவரி 28 போர் நடந்துச்சுங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் வண்டி எடுத்துக்கிட்டு ஈரானுக்குள்ளே வர வேண்டிய வேலையை, தரவெளியே வர வேலையெல்லாம் செஞ்சாங்க. நம்ம வீடியோவை எடுத்து காட்டியிருந்தோம். அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேரன் கலிபான் அப்படிங்கிற இந்த பகுதிகளில் தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெரும்பாலான ட்ரோன் அண்ட் மிசில்ஸ்லாம் நாங்கள் அமெரிக்கா தடுத்துட்டோம் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், கடந்த போரில் நாங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பேட்ரியட் போயிடுச்சு, தாட்டு போயிடுச்சு, 42 விமானத்தை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் F-35, நாங்கள் இதுதான் ஆசை காட்டி உலக நாடுகளாக வித்துக்கிட்டு இருந்தால் F-35 அடிச்சிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. CNN அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்திங்க என்னன்னு சொன்னால், ஹர்முஸ் ஜலசந்தி. இந்த ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்தி, நான் தான் இங்கே என்னை தாண்டி போகக்கூடாது, நானும் ஒரு கட்டுப்பாட்டை போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போட்டான். ஆனால் என்ன சொல்லிட்டு போனான், ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு போகிறோம், மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க, அங்கே அணு ஆயுதம் வச்சுருக்காங்க அப்படின்னு போனவன் என்ன பண்ணான்னா, அந்த பகுதியில் ஒரு தடுப்பை போட்டு இவன் கூடுதலாக ஒரு தடையை உருவாக்கி பெரிய ஒரு சுமையை உலக மக்களுடைய தலை மேலே வச்சான். இவனுக்கு நேர்ந்த கொடுமையை பாருங்க. AH-64 அப்பாச்சி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமாங்க.
இந்த ஹெலிகாப்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் நொறுங்கி கடல் அப்படியே விழுந்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தி எடுத்து போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கல 2 விதமான தகவல் வருது. ஒரு தகவல் என்னன்னா விபத்து தாங்க, விபத்து தான் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. இன்னொரு தகவல் என்ன, ஈரான் அடிச்சிட்டாங்க, அடிச்சனால விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த 2 தகவலுமே நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு தகவல் என்னென்னா ஈரான் அடிச்சிருந்தா அவன் பக்கம் நியாயம் இல்லாமல் இல்லை, நீ தாண்டி போயிருப்ப, ஏதாவது சித்து வேலை பண்ணியிருப்ப அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று என்னன்னு சொன்னால், என்ன ஆட்டம்டா போட்டீங்க நீங்கள், என்ன ஆட்டம். இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சுங்க. ஆயில் ரெஃபைனரி, ஆயிலெல்லாம் என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். வெனிசுலாவுடைய அந்த ஆயில், அவங்க தான் உலகத்திலே நம்பர் 1 ரெஃபைனரி வச்சுருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிலை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அவங்க தான். 303 மில்லியன் பீப்பாய் அவங்க ஆயில் அவங்க தயார் பண்ணுறாங்க வெனிசுலா. அந்த நாட்டை எப்படியாவது ஆட்டையை போட்டு அதோடைய ஆயிலை எடுத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு அருமுசெல்லாம் போட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் நான் டெக்சாஸில் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரியில் வெடிச்சு ஒரு தீ ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இது ஒரு விபத்தாக இருந்தால் உனக்கு நீ போடுற ஆட்டத்துக்கு இறைவன் கொடுக்குற தண்டடா. காசா மக்களை கொல்றதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிறத நீ தானே, அவனுக்கு காசு கொடுக்குறத நீ தானே, உனக்கு இறைவன் கொடுக்குற தண்டனை பல பேர் பேசிக்கிறாங்க. அது உண்மையாக தானே இருக்குது அப்படிங்கிறது தானே எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள். அது உண்மையானது தானே அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த சக்கீப் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியில் தான் வந்து இன்னமும் அவன் இருந்துக்கிட்டு இஸ்ரேலு அந்த பகுதியை போய் ஆக்கிரமித்து பிடிச்சிக்கிட்டு ஏன் இடம் இந்த கிரேட்டர் இஸ்ரேலு, இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க நாட்டில் இருக்க அமைச்சர்கள் பெரும்பாலும் இந்த ஸ்மார்ட் ரிச்சி, இத்துமார் பின் குயிர், அது இல்லாமல் இப்போ ஒருத்தன் பிரதமராக அங்கே வரப்போறானா, நெத்தனியாவை காலி பண்ணிட்டு இப்போ ஒருத்தன் அங்கே பிரதமராக வரப்போறான் பென்னிட்டு. அவன் இதுக்கு மேலே தீவிரமான ஆள். அவன்லாம் என்ன சொல்கிறான்னா, அந்த பகுதியில் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்னைக்கு அந்த சக்கீப்கிற பகுதியில் அபாபிலுடைய ட்ரோன் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் கரெக்டாக 80 கோடி ரூபா மதிப்புள்ள மெர்கவா டேங்கியை அடிச்சு தூக்கியிருக்கு. அந்த செய்தியுமே இன்னைக்கு வைரலான வீடியோக்களாக பல பேர் தங்களுடைய சோசியல் மீடியாவில் தங்களுடைய செய்திகளை இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டாக பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் செய்திகளில் ஒன்றா இருக்கு. அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வீடியோ தாங்க, தூரத்தில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்னுடைய ஒரு வாகனம். அதை பார்க்குறப்ப ஹம்மர் மாதிரி தான் தெரியுது. ஹம்மர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஹம்மருங்கிறது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 100 கோடி ரூபா மதிப்பு வரும். அதை இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மேன் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி கையில் வச்சு அட்டாக் பண்ணுறது, அது இல்லாமல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதத்துடைய பேர் நம்மளுக்கு சரியாக தெரியல. நம்ம ஆயுதத்தையே வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஆயுதத்தையா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆயுத பற்றியான தகவலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியல. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே வச்சு சுடுறாங்க. அந்த ஆயுதம் வந்து கரெக்டாக போய் அந்த ஹம்மார்னு இஸ்ரேலுடைய அந்த வாகனத்தை தாக்கியிருக்கு. அந்த வீடியோவையும் தொடர்ந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏதாவது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கா, அப்படியான சூழல் இருக்குதா? போர் நிறுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா வேகமாக தாக்க மாட்டோம், ஸ்லோவாக தாக்குவோம், ஸ்லோவாக கொள்ளுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஏன்னா போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா அல்ல நெத்தனியாகு அவங்க எல்லாம் வைக்கக்கூடிய அந்த சட்டம் இல்லை அவங்க வைக்கக்கூடிய வரைவிலக்கணம் இதுதாங்க. இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் தாமஸ் மேசின் ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த செய்தி பார்த்தீங்கன்னா வைரல் வீடியோங்க. அவர் போட்ட பதிவு, முதல் பதிவு நம்ம பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல், என்னப்பா இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு சம்பவங்க. 1967 ஜூன் 8 அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் USS லிபர்ட்டின்னு ஒரு கப்பல், வேவு பார்க்குற ஒரு கப்பல், அது வந்து இன்டர்நேஷனலுடைய அந்த கடல் பகுதியில் அந்த கப்பல் இருக்குது. அந்த சமயத்தில் 6 நாள் போர் என்று சொல்லுவாங்க, அரபுலக 6 நாள் போர். அந்த சமயத்தில் இஸ்ரேல் காரியம் போய் என்ன பண்ணுறான்னா, அமெரிக்காவுடைய இந்த கப்பல் அமெரிக்காவுடைய கப்பல் தான், கொடியெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சு கூட அந்த கப்பலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34 பேர் அந்த ஆன் தி ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்க. 177 பேர் காயப்பட்டிருக்காங்க. மொத்தம் அதில் இருந்தவங்க 294 பேர். இதை வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய தாமஸ் மெஸ்ஸி வந்து எடுத்து சொல்றாரு. பாருங்க, இப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சவங்க இவங்களை மறந்துட முடியாதா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் அவர் அவங்களுடைய பாராளுமன்றத்தை செய்தி பேசியிருக்க சமயத்தில் தான் நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கும் நடந்த இந்த பேச்சு சண்டை. நேற்று வந்து ட்ரம்ப் சொன்ன வாசகம் என்னன்னு சொன்னா, ஒழுங்கா பதவியிலிருந்து ஓடி போயிடுறா. ஆக்சியஸ் செய்தித்தாள் இந்த செய்தியை வெளியிடுறாங்க. நெத்தனியாவு ஒழுங்கா பதவியிலிருந்து ஓடி போயிரு, நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு ட்ரம்ப் பேசியதாகவும், பதிலுக்கு நெத்தனியாவு தனியா எங்களுக்கு போரிட திறமை இருக்கு அப்படின்னு நெத்தனியாவு பேசினதாகவும் தகவல் வந்திருக்கு. சில ஜேர்னலிஸ்ட், குறிப்பா வந்து லாரி ஜான்சன்,
டக்கர் போன்றவங்கலாம் யாருன்னா அமெரிக்காவுடைய எக்ஸ் ராணுவத்தில் இருந்தவங்க, ரொம்பவுமே மிடில் ஈஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் ஏவக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணையும் இல்லை லெபனானில் இஸ்ரேல் தாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன மாதிரியான நிலை ஏற்படுத்தும்னா, நெத்தனியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்தும், இன்னைக்கு இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நேற்று இந்த சம்பவம் நடக்கிறத நினைவு கூறுறாரு தாமஸ். அதே மாதிரியே ட்ரம்ப்புக்கும் நெத்தனியாவுக்கும் மத்தியில் ஒரு பேச்சு சண்டையே நடைபெற்றிருக்கு. அதனால தான் வழக்கத்துக்கு மாத்தமா நேத்து நெத்தனியாவு பேட்டி கொடுக்கறப்ப எப்படி பேட்டி கொடுக்குறான்னா, பிரசிடென்ட் அப்படின்னு பேட்டி கொடுத்தவன் ஒரு மாதிரி நக்கலா, என் நண்பர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறான். பதிலுக்கு ட்ரம்ப் பேசிய வார்த்தைங்க தான், என்ன முடிவுனாலும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு வீரியமாக பேசியிருக்கதும் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை ஒன்றா இருக்கு. அடுத்து நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திங்க, FIFA வேர்ல்டு கப் நடக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த செய்தி, இன்டர்நேஷனல் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த FIFA வேர்ல்டு கப்பினுடைய நடுவராக சோமாலியா நாட்டை சேர்ந்த உமர் அப்படிங்கிறவங்கள ஒருத்தவங்கள 2026ஆம் ஆண்டு உலக கோப்பையினுடைய அந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2024 நல்ல ஒரு நடுவராக செயல்பட்டிருக்காரு. 2025 நல்ல நடுவராக செயல்பட்டதுக்காக அவருக்கு ஒரு விருதுமே கொடுக்கப்படுது. அவர் விசாவை வாங்கிக்கிட்டு அமெரிக்காவுக்குள்ளே உள்ளே இறங்கினா அவருக்கு தடை விதிக்கப்படுது, நீ எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் சோமாலியா, சிரியா, லெபனான், காசாவிலேருந்து வரக்கூடிய எந்த மக்களாலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டான். எப்படியான நிலை பாருங்களேன், எப்படியான சிந்தனை பாருங்களேன் இது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சிருக்கான். உலகமே இன்னைக்கு நீ தான் வந்து போற நிறுத்தினாலா, உனக்கு தான் நோபல் பரிசு வேணுமாடா அப்படின்னு காரி துப்பாத குறையா இன்னைக்கு துப்பிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரானுடைய ஃபுட்பால் டீம் அங்கே போய் இறங்கிட்டாங்க. இறங்குனா அமெரிக்காவில் மெக்சிகோவில் போய் இறங்கினாங்க. இறங்கின உடனே ட்ரம்ப் தடை போகிறதுக்கு என்ன வேலையும் செஞ்சான். இறங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மினாபா பகுதியில் தையீபேங்கிற ஸ்கூலில் 168 குழந்தைங்க பிப்ரவரி 28ஆம் தேதி இறந்து போனாங்கல்ல, அவங்க சார்பாக அந்த 168ன்னு அப்படி அந்த பேஜை போட்டுக்கிட்டு அப்படி இறங்கி போகிறாங்க. ட்ரம்ப்புக்கு இது ரொம்பவே மண்டை காஞ்சி போச்சு அப்படிங்கிறது பரவலாக ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்துங்க. அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளே உள்ள வந்த செனக்கல் உஸ்பெகிஸ்தான் சேர்ந்த ஃபுட்பால் வீரர்கள், அவங்கள அந்த ஏர்போர்ட்டுடைய ரன்வே இருக்குல்ல, ரன்வேலையே வச்சு ஒரு தீவிரவாதியை செக் பண்ணுற மாதிரி, இல்லை நாட்டில் குழப்பத்தை விளைவிக்க வந்த ஆளை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க. உள்ளே வந்த அந்த FIFA வேர்ல்டு கப்புக்காக வந்த ஆள்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த ஃபுட்பாலுடைய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்கிற ஆள்கள்லாம் வந்திருக்கிறாங்க. செக் பண்ணுறது இங்கே பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து அந்த போர்டிங் பண்ணுற இடத்துலையோ உள்ளே போகிற இடத்துலையோ ஏர்போர்ட்டுக்குள்ளோ செக் பண்ணுவாங்க, அது மாற்றுக்கிறதே இல்லை நம்மளுக்கு. ஆனால் ஏர்போர்ட்டை விட்டு இறந்த வீடியோ பாருங்கள், ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோடனே ரன்வேலையே வெயிலே வச்சு செக் பண்ணப்படுது. அவங்க அங்கே அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரே காரணம் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் இருக்குங்க. இன்றைக்கி காசாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பாருங்கள். 8 வயசு பையன், காசாவில் எந்த ஸ்கூலும் கிடையாது, அவங்கவுங்க தன்னாளர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே பேக்கை போட்டுக்கிட்டு போன 8 வயசு பையன், அந்த பையன் ஜாத் சுலைமான் அப்படிங்கிற ஒரு பையனை குண்டு போட்டு சாகடிச்சிருக்காங்க. தகப்பனார் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த பையனுடைய பேகை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதில் முத்தம் கொடுத்து அப்படியே கண்ணீர் மல்க அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோவும் உலகத்தளவில் வைரலான வீடியோவில் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி ஓமனுடைய கடற்கரையில் MT மாரிவெக்ஸ் அப்படின்னு இந்தியாவினுடைய கப்பல், அதில் ஆயிலோ எதுவும் இல்லையாம், 24 பேர் அதுக்குள்ளே இருந்த மாலுமிகளோடு சேர்ந்து கப்பல் வெடிச்சிருச்சு அல்லது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு, அதாவது உள்ள ஏற்பட்ட மிஸ்டேக்னால வெடிச்சிருச்சு அல்லது வெட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 செய்திகள் வந்திருக்கு. எதா இருந்தாலும் ஏடா எங்கள் நாட்டை தாக்காங்கடா, ஏன்னா நாங்களே பெரிய இங்கே ஒருத்தர் பிரதமராக வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா, அவரே பாதி நாள் இங்கே இருக்க மாட்டேங்கிறாரு, அவர் எங்கெல்லாம் ஃபாரின் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் இத்தாலிக்கு போய் அங்கே போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்காருப்பா, அதனால் எங்கள் கப்பல்லாம் தாக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸும் பார்க்குறப்ப நியாயமாக தானே தெரியுது. ஓகே, இது மாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.